இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 5 ஆகமங்களையும் எழுதினது மோசே என்பதை நாம் அறிவோம். கிமு 1491 1451 இது எழுதப்பட்ட காலம் என்று கணிக்கப்படுகிறது. இதில் 27 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. 859 வசனங்கள் இருக்கின்றன. வனாந்தரத்தில் நிகழ்ந்த அந்த காட்சியை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளை கொஞ்சம் தேடி தான் எடுக்கணும். 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அழகிய ஆலயம் மக்களுடன் நடமாடி வந்ததை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. யாத்ராகமத்தினுடைய அந்த கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை எல்லா பனிமூட்டுகளையும் செய்த பின்பு அதை நிறுவும்படி சொன்னாரே. இப்பொழுது அந்த மேகம் எழும்புகிற போது இந்த ஜனங்கள் அதற்கு பின்பாக பயணிக்க வேண்டும். மேகமானது அப்படியே தங்கி அந்த வாசஸ்தலத்தில் தாபரிக்கிற போது அவர்கள் அங்கே அமர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு ஆலயம் மக்களுடன் நடமாடி வருகிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறதற்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு பல கோடிகளை அவர்கள் செலவழித்தார்கள். மனித ஞானத்துக்கும் பல மடங்கு அதிகமான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பெசலியேலையும் அகோலிபாவையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு யூகித்து யோசித்து செய்வதற்கான ஞானத்தை கொடுத்து அத்தனையாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்களுக்கு வடிவமைத்து கொடுத்து அவர்களோடு கூட அங்கே தங்கி தாபரித்ததை நாம் பார்க்கிறோம். அதனை பின்பற்றிய மக்கள் அணிவகுத்து சென்ற காட்சியை பார்க்கும்போது ஒரு பெரிய அழகிய ஒரு தோற்றம். நம்பிக்கையற்ற வனாந்தரத்தில் நிகழ்ந்த 40 ஆண்டு பயணத்தில் கற்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கின்றன. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வனாந்தர பயணத்தில் அத்தனை காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இருக்கிற இடத்துல தான் ஜீவன் இருக்கும். வெறும் மண்ணை எடுத்து ஜீவ ஆத்துமாவாக்க ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். வனாந்திர மணல் வீதி எங்கும் மன்னாவை பொழிய அவர் ஒருத்தரால் தான் முடியும். சீரோ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் பெரிய பெரிய அருமையான சித்திரங்கள் போன்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவரால் உருவாக்கி தர முடியும். ஏதுமற்ற ஒரு வாழ்க்கையில் விசித்திரமான காரியங்களை செய்கிறதற்கு அவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். நாம் ஒரு சிற்பம் என்றால் அவர் அருமையான ஒரு சிற்பியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்கிறதற்காக அவர் நம்முடைய வாழ்விலே அவர் அத்தனை வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த லேவியராகமத்துக்கு இன்னொரு பெயர் கொடுக்கணும்னு சொன்னால் இது ஒரு பலிபீட நூல் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த நூலில் உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே பார்க்கிற காரியங்களானது இரத்தமும் பலியும். தேவனுடைய வாசஸ்தலத்தின் உள்ளே நுழைந்தவுடன் நம்ம காண்கிற காட்சி எல்லாமே பலிபீட காட்சி தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலிபீடம் கிறிஸ்துவே என்று சொல்லி தான் எபிரேயர் தன்னுடைய 13வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அங்கே எபிரேயர் அதை எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இரத்தத்தின் எழுத்துக்களால் பக்கங்களை நிறைத்திருக்கும் இந்த நூலை பார்த்தவுடன் திகைத்து நிற்கின்ற நம்முடைய மனது நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்னையா இரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பலிபீடத்தை பார்த்து பயந்து நிற்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த இரத்தத்தினால் தான் நமக்கு விடுதலையே கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அவர்களுடைய காரியங்களில் பார்க்கும் பொழுது அவங்க அந்த பலிபீட கொம்புகளில் கொண்டு போய் அந்த பலியாடை கட்டணும். அந்த பலியான விலங்குகளை எல்லாம் அவங்க அப்படியே பார்க்கிற போது அந்த ஆடுகள் அதிலே கட்டப்பட்டு அவைகள் மீண்டுமாக அவைகள் கழுத்தறுக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு பலி செலுத்தப்படும். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்பின் கயிர்களால் கட்டப்பட்டவராக நின்று ஏக்கமுடன் எப்படி அந்த ஆடுகள் கூட்டி கொண்டு வந்த அந்த ஆட்களை பார்க்குமோ அதே போல் ஆண்டவருடைய கண்கள்
கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியான போது நம்ம ஏக்கத்தோடு கூட பார்க்கிற பார்வை நம்மை நிச்சயமாக தொட வேண்டும். அந்த குற்றமற்ற ஆடு அது கதறல் குரலுடன் இரத்தம் பீரிட்டு பாய்கிற அந்த நேரத்தில் அது கழுத்து அறுக்கப்படுகிறது. தொடர்ந்து அதனுடைய உடல் தகன அந்த பலிபீடத்தில் அப்படியே அந்த அக்கினியில் தகனிக்கப்படுகிறது. இரத்தமும் சதையும் நமக்கு பதிலாக பலியிடப்பட்ட போது அங்கே ஒரு விடுதலையின் விளம்பரம் நமக்கு கிடைத்தது போலத்தான் அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே அவர்கள் கொண்டு வருகிற ஆட்டையோ மாட்டையோ அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டி வைத்து மீண்டும் அதை கழுத்தறுத்து அதை கொலை செய்கிற பொழுதுதான் அவனுடைய இரத்தங்கள் சிந்தப்படுகிற போது தனக்காக அந்த குற்றமற்ற மிருகம் பலியாக்கப்படுகிறதை அவன் நினைத்து மனஸ்தாபப்படுகிற பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது போல விசுவாசிக்கிறவர்களாகிய நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் அன்பின் கயிர்களினால் கட்டப்பட்டு தன்னுடைய சொந்த இரத்தம் எல்லாவற்றையும் நமக்காக சிந்தி தன்னுடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல மாறுகிறதற்கு ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நாம் நிச்சயமாக விடுதலையாக முடியும். நமக்காக பலியிடப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டாரே. அந்த பலி மரணத்தை தேவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பலிமிருகத்தின் இன்னொரு காட்சி அங்கே உண்டு. அந்த பலிமிருகத்தினுடைய அந்த மார்க்கண்டமானது, அந்த இதய பகுதியானது, அதனை தூக்குகிற ஆசாரியர்கள் தேவனுடைய சந்நிதியில் கொண்டு போய் அதை அசைவாட்டுவார்கள். என் இதயமேனு நம்ம நிறைய பேர் அழைக்கிறோம். என் இதயத்தையே உனக்கு தந்துடுறேன்னு நம்ம சொல்கிறோம். எதையும் நம்ம எதிர்பார்க்காம அப்படியே நம்ம இந்த காரியத்தை சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இதயத்தை பிளந்து கொடுத்த ஒரு நேசர் நம்மை அத்தனையாய் நேசிக்கிறதை பார்க்கிறோம். அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய 22வது சங்கீதத்தில் ஆண்டவருடைய பாடுகளை அத்தனையாக அவன் விவரித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு புழு மாதிரி ஆண்டவர் அத்தனையாக, எப்படி நம்ம ஒரு புழுவை நசுக்கி அதை கொள்ளுவோமோ அதே போல் ஆண்டவர் அத்தனையாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்த அந்த காட்சியை அவர் எழுதி வைத்திருக்கிறார். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அத்தனையாக ஆண்டவர் நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக அவர் உடைக்கப்பட்டு, நமக்காக காயப்பட்டு, அவருடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த பலி மரணத்தை தேவன் ஏற்றுக்கொண்டபடியினால் நம்ம இன்றைக்கு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த நூலினுடைய முக்கியமான வார்த்தை என்னென்னா பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை 87 முறை திரும்ப திரும்ப இந்த நூலில் வருகிறது. பெரும்பாலான மதங்கள் ஆன்மீக வாழ்க்கையையும் உலக வாழ்க்கையையும் வேறு வேறாக தான் அவைகள் பிரித்து சொல்லுகின்றன. ஆனால் ஒரே ஒரு தேவன் அவர் வகுத்த வாழ்வில் நமக்கு வேறுபாடு இல்லை. தம்மோடு உறவாடி உலகில் வாழவே ஆதாமை ஆண்டவர் படைத்தார். உடலும் ஆத்துமாவும் உடைய ஒரு மனிதன் இவ்விரண்டிலும் அவன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இரண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்திருப்பது போலவே இவ்விரு வாழ்க்கை தலங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார். தொழுகையில் தூய்மை, வாழ்க்கையில் தூய்மை, தேவனுடைய உறவில் தூய்மை, மனித உறவில் தூய்மை. இந்த அழைப்பு தான் தேவன் மனிதனுக்கென்று ஏற்படுத்தின அழைப்பு. அதாவது ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற போது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் எல்லை பரியந்தமும் பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும். தேவனுடைய உறவில் எந்த விதமான ஒரு நம்முடைய இருதய வேறுபாடோடு கூட கசப்போடு கூட ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர முடியாது. மனித உறவிலும் நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரனிடத்தில் நமக்கு ஒரு குறைவுண்டென்று நமக்கு மனதில் உறுத்தப்பட்டுச்சுன்னா பலிபீடத்து பக்கத்திலேயே காணிக்கையை வச்சுட்டு ஒப்புரவாயிட்டு வந்து செலுத்த சொல்லுகிற ஒரு தேவன். இதைத்தான் ஆண்டவர் நம்மை
பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஒழுங்குகளினுடைய தொகுப்பு நூலான இந்த நூலில் வேதாகமத்தின் தொழுகை வழிகாட்டி நூலாக இது காணப்படுகிறது. வெற்று அலங்கார வாசலாலே உள்ளே நுழைகிறதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. வாசல் என்னும் இயேசு வழியாக உள்ளே நுழைய நமக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது. ஆதியாகமத்தில் பார்த்தோன்னு சொன்னால் மனித வாழ்வினுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். யாத்திராகம புத்தகத்தில் பெருமூச்சு விட்டு அழுத மனிதனுடைய அந்த ஏக்க பெருமூச்சை வேண்டுதலாகவே கேட்டு மீட்சியை கொடுத்த ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். இங்கே தொழுகையினுடைய காட்சியை இந்த லேவியராகம புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அழுகையின் நூலையும் ஆர்ப்பரிப்பின் நூலையும் தாண்டி இதோ ஒரு ஆராதனையின் நூலாக இந்த லேவியராகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூரத்தில் நின்று பார்க்கிற எவரும் இஸ்ரவேல் பயணத்தில் ஒரு தொழுகையின் வாழ்வை அங்கே தரிசிக்க முடியும். தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊனமற்ற விலங்குகள், மாசற்ற ஆசாரியர்கள், கொண்டாட பண்டிகைகள் என்று அங்கு ஒரு குதூகல வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இதில் கூறப்படுகின்ற சரீர தூய்மைகள் நமது ஆன்மீக தூய்மையினுடைய நிழலாட்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அசுத்தன் எவனும் வெளியே தள்ளப்பட்டது போல, பாளையத்துக்கு வெளியே தள்ளப்பட்டது போல தேவனுடைய சந்நிதானத்தில் அவருடைய முன்னிலையில் நாம் அசுத்தம் பாவம் செய்தால் அது பாவம்தான். எபிரேய அந்த நூலை எழுதினவர் இந்த காரியங்களை நமக்கு தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இந்த நூலில் உணவு, உடை, உறைவிடம் அனைத்தும் தூய்மையாகும் போதுதான் தொழுகை தூய்மையாகும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நிறைய ஆவிக்குரிய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். 10 கட்டளைகளினுடைய 2ஆம் பகுதியினுடைய சாராம்சத்தை நாம் யாத்திராகமும் 19:18 குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2ஆம் கட்டளை நிறைவேற்றப்படாது, முதல் கட்டளை அது நிறைவேறாது. ஆகவே இந்த காரியங்களை புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மோசே தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதற்கு மார்க் 1:44 மட்டுமே நமக்கு போதுமான சான்றாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த நூலில் பல கோணங்களில் கிறிஸ்துவினுடைய மகிமையை நம்ம காண முடிகிறது. இன்றைக்கி வெளியேருந்து பார்த்தால் எதுவும் நமக்கு தெரியாது. அடைக்கப்பட்ட அதிசயமாக பலருக்கும் தோன்றும் இந்த நூலின் உள்ளே புகுந்தவர்கள் 27 அதிகார அந்த படிகளை தாண்டி வெளியே வரும் பொழுது கிறிஸ்துவினுடைய சில முகங்களை தரிசிக்காமல் நம்ம இருக்க போகிறதில்ல. பல நேரங்களில் தாண்டி குதிக்க வேண்டிய தடைகளைப் போல நம்ம வேத பக்கங்களை நிறைத்திருந்த இந்த லேவியராகமும் இனி நம்முடைய இதயங்களில் கிறிஸ்துவை வரையாமல் தாண்டுகிறதில்லை. கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் ஆழமாக இந்த லேவியராகமம் புத்தகத்தை நாம் தியானித்தால் அது நம்முடைய இருதயத்தில், எப்படி பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கிறிஸ்து உருவாகிற வரையிலும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று எழுதுகிறாரோ, அதே போல் கிறிஸ்துவை நம்மில் உருவாக்குகிற ஒரு நூலாக இந்த நூல் நமக்கு இது காணப்படும். ஆகவே இரத்தத்தில் கரம் தொட்டு எடுக்கும் தீர்மானத்தை நமது நடைகள் தூய்மையாக்கட்டும். இன்னைக்கு நம்ம நாமல்ல, அவரது நடமாடும் தேவாலயங்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்கிற காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை நாம் தெளிவாக கற்று இது கற்பிக்கிற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நடமாடும் தேவாலயங்களாக நம்மை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் பரிசுத்தத்திற்கான நடைமுறைகளை, பரிசுத்தத்திற்கான வழியை இயேசு ஒருவர் மூலமாகத்தான் இவைகளை செய்ய முடியும் என்கிற காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வருகிற நாட்களில் ஒவ்வொரு அதிகாரமாக இந்த லேவியராகமத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை
ஆசீர்வதிப்பாராக.